கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் அந்த கூட்டத்தில் தற்பொழுது மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணி இணைந்திருக்கிறார். செங்கோட்டையன் பங்கேற்றிருக்கின்ற இந்த அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் சுப்பிரமணி? வணக்கம் பூங்குழலி. கோபிச்செட்டிப்பாளையம் வடச்சூர் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டமானது நடைபெற்றது என்று இதில் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன், பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் ஈரோடு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்தியூர், பவானிசாகர், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பேரூர் நகர வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து வந்துள்ளனர். அமைச்சர் செங்கோட்டையன் பேசி முடித்ததற்கு பிறகு அந்தியூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் அதிமுக சார்பில் நடைபெறும் எந்த கூட்டங்களுக்கும் தங்களுக்கு அழைப்பு வருவதில்லை என பேசத் தொடங்கினார். அப்போது மேடைக்கு சென்ற அந்த நபர் அதிமுக சார்பில் நடைபெற்றும் எந்த கூட்டத்திற்கும் தங்களுக்கு அழைப்பு விடுவதில்லை என அடுத்தடுத்தான கேள்விகளை மேடை ஏறி முன்வைத்தார். அப்போது அதிமுகவினருக்கிடையே ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். உடனடியாக அந்த கேள்வி கேட்ட நபர் அரங்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். மேலும் படம் பிடித்த கேமராக்களை அதிமுக நிர்வாகிகள் தாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பூங்குழலி, கூட்டம் குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதில்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதற்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது பூங்குழலி, அதிமுக சார்பில் நடைபெறும் அனைத்து கூட்டங்களுக்கும் சரியான முறையில் தகவல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இவர் யாரும் வேறு கட்சியிலிருந்து வந்திருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் மேடையில் பேசியுள்ளார். இது குறித்து பூங்குழலி. நன்றி சுப்பிரமணி. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.